4.2ல கொஸ்டின் நம்பர் 17 THING திங்க் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வரிசை மாற்றத்துக்கு உட்படுத்தி எத்தனை எழுத்து சரங்களை பெறலாம் மேலும் இதனை ஆங்கில அகராதியில் உள்ளது போன்று வரிசைப்படுத்தும் பொழுது 85வது எழுத்து சரம் என்னவாக இருக்கும்? எழுத்து சரங்கள் முதல்ல கேட்டிருக்காங்க. 85வது எழுத்து சரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு தீர்வு கண்டுபிடிக்கிறோம். அப்போ THING என்ற வார்த்தையில் மொத்தம் 5 எழுத்து தான் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு எழுத்து இருக்கிறனால 5 ஃபேக்டர் வழியில் கொண்டு வரலாம். 5 ஃபேக்டர்களுக்கு 120 வரிசை மாற்றங்கள் கொண்டு வரலாம். அப்போ இந்த திங்குங்கிற வார்த்தையிலேருந்து 120 வார்த்தைகளை வந்து மாற்றி கொண்டு வரலாம். இதில் 85வது வார்த்தை என்னென்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ஆங்கில அகராதியில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறோம். ஆங்கில அகராதியில் ஃபஸ்ட்டு இது என்ன வரும்? ஜி வரும். ஜிக்கு அப்புறம் ஹச் வரும். ஹச்சுக்கு அப்புறம் ஐ வரும். ஐக்கு அப்புறம் என் வரும். எண்ணுக்கு அப்புறம் டி வரும். அதுதான் வரிசைப்படுத்தி. இப்படி தான் ஆங்கில வரிசையில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஜியில் ஆரம்பிக்குன்னு நம்ம போட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 4 ஃபேக்டோரியல். மீதி வந்து 4 கோடு இருக்கும். அப்போ 4 ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஜியில் ஆரம்பிக்குதுன்னா மீதி இருக்கிற நம்பர்ஸ் வந்து 4 இருக்குன்னா 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் 24. அடுத்தது ஜிக்கு அப்புறம் ஹச்சில் ஆரம்பிச்சிச்சுன்னா ஹச்சில் எத்தனை வார்த்தை இருக்கும்? 4 ஃபேக்டோரியல் இருக்கும். ஹச்சிலையும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும்? 4 ஃபேக்டோரியல் இருக்கும். ஏன்னா ஹச் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 4 நம்பர்ஸ். அடுத்தது ஹச்சு போனதுக்கப்புறம் ஐயில் ஆரம்பிக்குது. ஐயில் ஆரம்பிச்சிச்சுன்னா மீதி இருக்கிற 4 நம்பர்ஸுக்கும் போது 4 ஃபேக்டோரியல்ஸ். அப்போ இதுவும் 24. அப்போ இதை மூணையும் நம்ம கூட்டி பார்த்தாவே கிட்டத்தட்ட 72 வந்துடுது. இது வரைக்கும் ஐயில் ஆரம்பித்தாவே நமக்கு எத்தனை வந்துடுது? 72 வருது. இப்போ எண்ணில் ஆரம்பித்தா ஒரு 24 கிடைக்கும். அப்போ 24 கூட்டினா உனக்கு என்ன ஆயிரும்? 96. நமக்கு வந்து 85 தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஐயில் ஆரம்பிக்குது அப்படின்னு போட்டோம். அப்போ எண்ணில் ஆரம்பிக்கணும். அப்போ எண்ணுக்கு அப்புறம் ஜி, ஏன்னா எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ எண்ணு ஜி, ஏன்னா ஃபஸ்ட்டு எண்ணை வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஏன்னா எண்ணில் தான் ஆரம்பிக்கணும், ஃபிட் பண்ணிட்டோம். அப்போ ஜியில் ஆரம்பிக்குது. அப்போ ஃபஸ்ட் எடுத்தாலும் ஜியில் போட்டோன்னா மீதி எத்தனை இருக்கும்? எண்ணெய் மறந்து நின்ன ஏன்னா என்ன தான் என்ன ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஜி போட்டோன்னா மீதி 3 இருக்குன்னா 6 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்லையே 6. அடுத்தது எண்ணுக்கு அப்புறம் என்ஹெச்சில் பார்த்தோன்னா அதுவும் 6. அப்போ 6 6 12. 12 இதில் சேர்த்தனா உனக்கு 84 கிடைக்கும். அப்போ இதில் ஒரு 12 இருக்குதுன்னா 84. அப்போ இன்னும் ஒரே ஒரு எழுத்து தான். அந்த என்னன்னு கடைசி அந்த வார்த்தையாக கூட இருக்கலாம். அப்போ ஹச்சுக்கு அப்புறம் எதில் ஆரம்பிக்கணும்? ஐயில் ஆரம்பிக்கணும். அதாவது ஐயில் ஆரம்பிக்கணும். ஆரம்பம் வந்து எதில் இருக்குது? ஐயில் ஆரம்பிக்குது. அப்போ ஐக்கு அப்புறம் என்னு போட்டாச்சு, ஐ போட்டாச்சு. அடுத்தது ஸ்டார்டிங் நம்பர் ஜி, அடுத்தது ஹச் டி. அப்போ NIGHT 85வது வார்த்தையாகும். அப்போ இந்த எழுத்து சரத்தில் வந்து 85வது வார்த்தை என்ன இருக்குது? NIGHT, நைட்டுங்கிற வார்த்தை 85வது வார்த்தை.